கிருஷ்ணா குருவாயூரப்பா. பொதுவாக ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்கினாலே கல்யாணம் அதிகப்படியாக நடக்கும். அந்த வகையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை 23 ஆகஸ்ட் சண்டே அன்னைக்கு 437 கல்யாணம் நம்ம இந்த கோயிலில் அதிகப்படியான கல்யாணங்கள் நடந்திருக்கு. தொலைக்காட்சி செய்தியிலையும் இதை காணிச்சாங்க. இனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட 300க்கும் மேற்பட்ட கல்யாணங்கள் நடக்க போகுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கல்யாண மண்டபங்கள் தான். இது கோயிலுடைய கிழக்கு வாசலில் அமைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக 3 மண்டபம் தான் அதில் இருக்கும். ஆனால் அதிகப்படியான கல்யாணம் நடக்கிறதுனால இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது 5 கல்யாண மண்டபம் இருந்துச்சு. இது கோயிலுடைய பின்வாசல், அதாவது மேற்கு வாசல் பகுதி. இது கேரளாவில் திருவோண பண்டிகை காலம், அதாவது அஸ்த நட்சத்திரம், அத்தம் முதல் 10 திவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்தம் தேதியிலேருந்து திருவோணம் நாள் வரைக்கும் தினமும் பூக்களால் சாமி கோயில் முன்னாடி பூக்களால் கோலம் போடுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி கூட நம்ம அந்த கோலத்தை பார்க்க முடியும். இதோ பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கோலம். இது கிருஷ்ணனை அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க பூக்களாலேயே அழகாக போடப்பட்ட கோலம். இது கிருஷ்ணன் முன்னாடி போட்டிருக்காங்க. இது கோயிலுடைய என்ட்ரன்ஸு. இன்றைய பூக்கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டது குழலூதும் கண்ணன். நின்ற கோலத்தில் அழகான பூக்கோலம். இதை கோயிலுக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் கண்டு கழிச்சிட்டு போவாங்க. தினமும் இது போல் பூக்களை கொண்டு அழகழகான கோலம் போடுவாங்க. 10 நாட்களும் ஓண நாள் அன்னைக்கு நல்ல மிகப்பெரிய கோலம் போடுவாங்க கிருஷ்ணனுக்கு முன்னாடி. கிருஷ்ணனை பார்த்துட்டு அப்படியே நம்ம கோயிலை சுற்றி வந்தோம்னா பக்கத்தில் பிரசாத ஊட்டு நடக்கும். சாயங்காலம் டைமில் சுக்கு காப்பியும் இது போல் டிஃபனும் கொடுப்பாங்க. நல்லா சுட சுட சாப்பிட்டுட்டு மனதாக கடவுளை தொழுது நம்ம வணங்கிட்டு வரலாம். கிருஷ்ணா.